அட்டாச் நெகட்டிவிட்டி. இந்த மனம் எப்பவுமே ஒரு 10 நல்ல விஷயத்தை விட ஒரு கெட்ட விஷயத்தை தான் கெட்டியா பிடிச்சு. நீங்களே பாருங்க, 10 வருஷமா ஒருத்தர் கூட பழகியிருப்பீங்க. அவர்கிட்ட எத்தனையோ நல்ல அம்சங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் ஒரு சின்ன தப்பு பண்றார். உடனே நம்ம என்ன பண்றோம்? அந்த சின்ன தப்பை பூத கண்ணாடி வச்சு பார்த்து அதை பெருசு பண்ணி சில நாள் விவாதம் பண்ணி அந்த 10 வருஷத்து பழக்கத்தை ஒரு நாள் நம்ம முறிச்சுக்கிறோம். ஏன் 10 வருஷமா அவர் செஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை? இது இந்த மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வியாதி. ஒண்ணு இல்ல, ஒருத்தர் பொண்ணு பார்க்க போறார். பொண்ணு பார்க்க போறாருன்னா எப்படி போவாங்கன்னு நமக்கே தெரியும் இல்லைங்க. இதே ஆரோக்கியசாமி சாலையில ஒரு 4 பேரோட தட்டு தாம்பாளம், பட்டு பீதாம்பரம், பூவு, பழம், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு போறாங்க. கூட்டத்துல வந்தவருக்கு ஒரு சின்ன சலனம். பொண்ணை பத்தி மறுபடியும் நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு 5 வீடு தள்ளி போகும்போது, ஏங்க அந்த 5வது வீட்டுல ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரே, அவருடைய பொண்ணு, அதுதான் அவர் சொல்றார். உடனே அவர் என்ன சொல்றாரு? வீட்டுல இருந்து வந்தவர், அட்டா புவனாவை பத்தி கேக்குறீங்களா? அந்த பொண்ணு பேர் என்னங்க? புவனா. தங்கமான பொண்ணுங்க. சமீபத்துல சுனாமி ஏற்படும் பொழுது இந்த ஏரியால எல்லாம் அரிசி, பருப்பு, துணி, மணி, நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி ஒரு டெம்போ நிறைய அனுப்பிச்சுதுங்க. நல்ல தர்ம சிந்தனை இருக்கு. அந்த முன்னாடி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அவங்களோடது தான். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள இந்த பொண்ணு தான் வாடகை பூரா வசூல் பொண்ணு. நல்ல நிர்வாக திறமை இருக்கு. படிச்ச பொண்ணு, பாட்டு பாடும், பக்தி ஜாஸ்தி, ஓவியம் எல்லாம் வரையும், குழந்தைக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுக்கும். எந்நேரம் கோயில்ல பார்க்கலாங்க. ஆனா போட்டார் பார்த்தீங்களா ஒரு பிரேக்கு, ஆனா அப்படின்னு. உடனே வந்தவர் கேட்கிறார், ஆனாவா? ஒருவேளை இந்த ஆனாவா இருக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அந்த ஆனாவா இருக்கலாமா? உடனே 3வது ஒருத்தர் சொல்றார், எந்த ஆனாவா இருந்தா என்னப்பா, ஆனாங்கிற பொண்ணு நமக்கு வேணாம். இப்ப புவனா வாழ்க்கை என்னாச்சுங்க? கேள்விக்குறியா போச்சு. இங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தி. அதைத்தான் அவர் சொல்ல வந்தாரு, ஆனான்னு அவர் நிறுத்திடுறார். ஆனா வந்தவர் அதை தப்பா எடுத்துக்கிறார். ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னாரே ஒரு 10 நல்ல விஷயம். சுனாமிக்கு வசூல் பண்ணி கொடுத்த தர்ம சிந்தனை இருக்கு, நிர்வாக திறமை இருக்கு, படிச்ச பொண்ணு, பக்தி ஜாஸ்தி, இலவசமா டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுக்கும், பாட்டு பாடும். இது போல் இருக்கக்கூடிய 10 நல்ல விஷயத்தை இந்த மனசு ஏத்துக்காது. அந்த ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் கெட்டியா பிடிச்சுக்கும். இதனால் நமக்கு என்னங்க பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுக்கோப்பில் வச்சிருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துல இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால்தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. இதை இந்த பயிற்சியின் மூலியமா சரி பண்ணலாம்.